நான் உண்மையிலே நம்புகிறேன். நான் ஆண்டவரை இன்னைக்கு இவ்வளோ விசுவாசிக்க காரணம் என்னுடைய சின்ன வயதிலேயே ஏசப்பாவை விசுவாசிக்க கூடிய அந்த விசுவாசத்தை எனக்குள்ளே விதைச்சிட்டாங்க. கருப்பு பேண்டி ரொம்ப ஆசை. அன்னைக்கு இருக்கிற சர்ச்சில் இருக்கிற எல்லா யூத்து தம்பி பிரதர்ஸும் அண்ணங்க எல்லாம் வெள்ளைச்சட்டையும் கருப்பு பேண்டும் போடுவாங்க. அன்னைக்கு இருந்த ட்ரெண்டே அதுதான். வெள்ளைச்சட்டை கருப்பு பேண்ட், வெள்ளைச்சட்டை கருப்பு பேண்ட் ஆசையாக இருக்கும். எங்களுக்கா புது ட்ரெஸ் எடுக்க முடியாது. காக்கி மட்டும்தான் ஸ்கூல்லேருந்து புது பேண்டாக கிடைக்கும். அப்போது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு கருப்பு பேண்ட் போடுறதுக்கு ஆசையாக இருக்குது, எங்கள் வீட்டில் வாங்கி தர முடியாது, நீங்கள் வாங்கி தருவீங்களான்னு கேட்டால் அந்த வருஷத்தில் எனக்கு 2 கருப்பு பேண்ட் வந்துச்சு. இன்னைக்கும் மறக்க முடியாது. அதனால் அப்படி தான் ஆண்டவர் விசுவாசத்தில் வளர்த்தினார். அதனால் இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் ரொம்ப மகிமையான ஊழியம். இதை கமிட்டட் தான். ஏன்னா இந்த ஊழியம் அவ்வளோ சுலபமாக செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு தூங்காமல் இருக்கணும், ஆர்ட் பண்ணணும், பிள்ளைகளுக்கு வேலை செய்யணும். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, அதில் ஒரு பிள்ளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருங்காலத்தில் ஊழியக்காரனாக மாறினா அந்த பலன் உங்களுக்கு உண்மையிலே கிடைக்கும், உண்மையிலே கிடைக்கும். எங்கள் பாஸ்டருக்கு கீழே 27 பேர் ஊழியக்காரங்களாக போயிருக்காங்க. ஆனால் என் பாஸ்டர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து அவர் பார்க்கும்போது அந்த 27 பேரால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு பதில் அவருக்கும் உண்டு என்கிறத மறந்துடவே கூடாது. அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாரும் இந்த VBS, இந்த சண்டே ஸ்கூல், இந்த சிறுவர்கள் ஊழியத்தில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படியாவது ஒரு வாரம் உங்களால் லீவ் போட முடியுமா? லீவு போடுங்க, ஆஃப் டே லீவு போடுங்க, பரவாயில்ல. இது கர்த்தருக்காக செய்கிறாங்க.